இதுதான் வந்து கடல் முகத்துவாரம்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா செம தண்ணி போயிட்டு பாண்டிச்சேரி உள்ள நீங்கள் என்ட்ரு ஆகணும்னா இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம வந்து பாண்டிச்சேரி உள்ள வந்தாச்சு. இதுதான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற காமராஜர் மணிமண்டபம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரோ பேடி வீடு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாண்டிச்சேரி தான் வந்து கிளம்புறேன். என்னென்னா நம்ம வந்து ஆர்கானிக் விவசாயத்துக்கு ஒரு மிஷின் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம அதை வந்து வாங்க போகிறோம். நம்ம எப்படி போய்ட்டு அதை வாங்க போகிறோம்னு சொல்லி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ பாண்டிக்கு தான் போகிறேன். பாண்டி போகிற வரைக்கும் நம்ம போயிட்டு யாரை மீட் பண்ண போகிறோம், அந்த மிஷின் எங்கே இருக்குது, அதனுடைய விலை என்ன, எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பணம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, லாஸ்ட்டாக நம்மகிட்ட இருக்கிற இந்த 2 ரிங்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ரிங்கை வச்சு தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட ஒரு 20,000 வந்து கடன் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 20,000 பத்தலை. ஸோ அதுக்காக இந்த நகையை போய்ட்டு நம்ம சுவிட்சைட்டில் வச்சு அதுக்கப்புறம் போய்ட்டு தான் அந்த மிஷினை வாங்க போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், காசு வந்து நகை வச்சு வாங்கிட்டேன். இப்போ வந்து மிஷின் வாங்கிறதுக்கு கிளம்ப போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து வெண்ணாங்கப்பட்டுக்கு போகிற வழி. பாண்டி இப்படி தான் ஈசிஆரில் போயிட்டு தான் போனோம். இது அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தேன்பாக்கம். கரெக்டாக இது வந்து காடு பகுதி. இது வந்து ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். இதை தாண்டி தான் போய்ட்டு நம்ம வந்து வெண்ணாங்கப்பட்டில் போய் ஏற போகிறோம். வெண்ணாங்கப்பட்டில் ஏறி அங்கேருந்து பாண்டிக்கு வந்து நம்ம போகணும். இதுதான் எங்கள் ரூட்டு. இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஈசிஆர். இப்படி போனால் வந்து பாண்டிச்சேரி, இப்படி போனால் வந்து சென்னை, அப்படியே வந்து ரிவர்ஸ் இப்படி போனால் வந்து சூனாம்பேடு. இதுதான் நம்ம ஊர். இங்கேருந்து இப்போ நம்ம பாண்டிக்கு ரைட்டில் வந்து போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டு. இது வந்து நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட லாஸ்ட் எண்டு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா மரக்காணம். இது வந்து தேன்பாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு இருக்குல்ல, இந்த ஆறு தான் வந்து லாஸ்ட் எண்டு. இந்த ஆற்றுக்கு அண்ணாண்டை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், இதுக்கு என்னாண்டா வந்து செங்கல்பட்டு மாவட்டம். ஃபுல்லாக ஈசிஆர் வந்து இப்போ தான் ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாமே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக ஈசிஆர் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போடுறாங்க. இங்கே பக்கத்தில் உப்பாலம் இருக்குது, அதை பாருங்கள். இதுதான் வந்து கடல் முகத்துவாரம்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா செம தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே வந்து பிரிட்ஜு வந்து கட்டிகிட்ருக்காங்க. இங்கே தான் கடல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதுக்கு அண்ணாண்ட வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம். இதுக்கு அண்ணாண்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உப்பாலம். உப்பாலம்னா இங்கே தான் வந்து இடம். இது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தாண்ட இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் உப்பு உற்பத்தியாக நடக்கும். இப்போ மழை சீசனுங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தை மாசி ஜனவரி பிப்ரவரி இருக்குல்ல, அந்த சீசனில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஈசிஆர் வந்து பெரிய லெவலில் வந்து போட்டுட்ருக்காங்க. அது இது பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ரோடு வந்து அகலப்படுத்தி கிட்டத்தட்ட 8 வழி சாலையாக வந்து மாற்றுறாங்க. ஃபுல்லாக அதை பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. அகலமாக வந்து 8 வழி சாலை தான். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அகலம் வந்து போட்டிருக்காங்க. பைபாஸை விட அதிகமாக அகலமாக வந்து போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக பறவைங்கள்லாம் பாருங்களா நிறையவே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து உப்பு உற்பத்தி நிறையவே உப்பு இருக்குது. வந்து நீங்கள் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இருக்குது, அழகாக இருக்குது அந்த இடமே. இந்த வழியாக தான் நம்ம வந்து பாண்டிக்கு போக முடியும். இதுதான் வந்து பாண்டிக்கு போகிற ரூட்டு. நம்ம வந்து செங்கல்பட்டு மாவட்டம் எண்டு, விழுப்புரம் மாவட்டமும் எண்டு லாஸ்ட்டில் இருக்கும். எங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பக்கத்தில். ஸோ இந்த வழியாக போயிட்டு தான் நம்ம வந்து மிஷினை வந்து வாங்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோட மெயின் என்ட்ரன்ஸு. எங்கள் ஊர் ரூட்டில் இருந்து வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாண்டிச்சேரி உள்ள நீங்கள் என்ட்ரு ஆகணும்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து நம்ம போகிற வழியில் கடல் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஈசிஆருங்கிறதுனால ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுனால கடலை ஒட்டினா மாதிரி தான் போவோம். ஸோ பாருங்கள், பாண்டிச்சேரி போகிற வழியில் கடல் பக்கத்துலேயே, ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பராக இருக்குது இந்த இடம். நம்ம வந்து பாண்டிச்சேரி உள்ள வந்தாச்சு. இதுதான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற காமராஜர் மணிமண்டபம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அடுத்து வந்து அது தெரியுது வந்து சிவாஜி சிலை ஐயாவது. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலு. இது வந்து பாண்டிச்சேரியிலே வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற ஹாஸ்பிட்டலில் இதுவும் ஒன்று. இப்போ அங்கே தான் இருக்கோம். இங்கே தான் அந்த லொக்கேஷன் நம்ம வாங்க வந்திருக்கோம். இப்போ ஃபோன் பண்ண போகிறேன் அவருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன். இந்த பேடி வீடரை நம்ம வாங்குறதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ரோ பேடி வீடரு. நெல்லில் வந்து களை எடுக்கிற மிஷினு. இதை வடிவமைச்ச ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சுகுமார் அண்ணா தான் இதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அண்ணா நீங்கள் பேசுகிறேன். என் நேம் வந்து சுகுமார். இது வந்து 3 ரோ பேடி வீடரு. நெல் வயது களை எடுக்கிற இயந்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா
எல்லாமே வந்து ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. 3 ரோ வந்து களை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாலை நடுவு, மிஷின் நடுவு இந்த மாதிரி வந்து இருக்கிற இதில் வந்து நம்ம வந்து இதை களை எடுக்கிறோம். ஏன்னா களை எடுக்கிறதுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து இவங்களாம் உற்பத்தி பண்ணி அக்ரிகல்ச்சருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா விவசாயத்தை வந்து பண்ண முடியல ஆட்கள் பற்றாக்குறையினால. இந்த மாதிரி ஒரு மிஷினரிஸ்லாம் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை நடக்குது. அதுக்காக வந்து நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய வந்து நம்ம தேடி பார்த்தோம். எத்தனையோ பேர் வந்து நிறைய வந்து ரெடி பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோ, டபுள் ரோ, 3 ரோ, 4 ரோ, 5 ரோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரோ 3 ரோ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அட்ஜஸ்டபிள் பண்ணி நம்மளால் ஓட்ட முடியும். இல்லைன்னா வந்து ஓட்ட முடியாது. ஏன்னா பயிர் வந்து அடிப்படும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான ரோ படி நம்ம வேலை செய்ய முடியும். அதுக்காகவே நம்ம தேடி அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த மிஷினை வந்து டெலிவரி வாங்குகிறோம். நல்லா இருக்குது மிஷினு பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டை எடுத்துன்னு போய்ட்டு இதை ஓட்டி பார்க்குறோம். இது வந்து பல்லு வரிசை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 இன்ச்சு அளவு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒன்று வந்து நடவு பண்ணுறோம். ஸோ ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி டிஃப்ரெண்ட்டு. ப்ளஸ் வந்து மர்க்காடு எல்லாமே ஸ்டீலு. இந்த பேடு வந்து நல்லா கேஜாக இருக்குது. இதுவுமே வந்து 1 ரூபா கணக்கு. இது 1 ரூபா, இது 1 ரூபா, இது 1 ரூபா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே போஸ்ட் ஒர்க் இன்ஜினு. கீழே அதை பாருங்க, அதோ தெரியுதுங்களா, இதுவும் வந்து 1 ரூபா கணக்கு பண்ணி அவங்க வந்து வடிவமைச்சுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஒர்க் இன்ஜின்ன்றதுனால நல்லா வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டியூப் மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் டியூப்பில் வந்து இதை பாருங்கள், ஒரு வீலுக்கு வீலு நம்ம ரோவுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மிஷின் நடுவோ, இல்லைனா கயிறு பிடிச்சி நடுறதோ, இல்லைனா வந்து வேறு மாதிரி எப்படின்னா பண்ணுறீங்கன்னா ட்ரம் சீடரு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு அடிக்கு ஒன்று கேப் நட்டால் தான் இது வந்து நம்ம 6 இன்ச்சு லெவலில் வந்து ஓட்ட முடியும். ஏன்னா பயிர் வந்து கிளைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு நெருங்கிடும். ஸோ 6 இன்ச்சுங்கிறது கரெக்டாக சரியான அளவு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹேண்டில் நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ இங்கே நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணி ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இது வந்து ஆன் ஆப்பு எல்லாமே வந்து இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டோட்டல் மிஷினோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 14 கிலோ தான் வந்து 14லேருந்து 15 கிலோ வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹேண்டில் பிடிச்சி ரோவுக்கு நீங்கள் மாற்றி ஈஸியாக வந்து தூக்கி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிஷினை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம பைக்கில் வச்சு கட்டியாச்சு. ஸோ கட்டிட்டு அப்படியே பைக்கில் தான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். ஏன்னா இதுக்காக வந்து நம்மளால் பைக்கில் வண்டி வச்சுலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேவா? அழகாக அதை பாருங்கள், பக்காவாக கட்டியாச்சு. அப்படியே பைக் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். வந்து வாங்கிட்டேன், மிஷினை வந்து நல்லா கட்டிட்டேன். இப்போ வந்து கிளம்ப போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து கவர் பண்ணி ஆகலாம். பைக்கில் வந்து கிளம்ப போகிறேன். ஓகே, பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா செம மழை. மரக்காணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை. இன்ஜின் வந்து நினையாமல் இருக்கிறதுக்காக வந்து பேப்பர்லாம் போட்டு கட்டி ஒரு வழியாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து மிஷினை வந்து அவுக்க போகிறேன். ஓகேவா?
இதுக்காக தான் வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இனிமேல் அக்ரி வேலையை வந்து முறையாக வந்து நம்ம பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோஸ் வரும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.